Hi all, welcome to Business Page. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தடில் நம்ம வீட்டிலேருந்து உமன் என்டர்பிரனர்ஸ் பண்ணி இதை வந்து பெரிய லெவலில் வந்து செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ஷாம்பு. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பு வந்து ஹோட்டல்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஷாம்பு பண்ணிவிட்டு நம்ம வந்து பெரிய எஃப்எம்சிஜி பிராண்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கூட போய்ட்டு நம்ம காம்படிட் பண்ண முடியாது நிச்சயமாக. அது வந்து கொஞ்சம் சேலஞ்சான விஷயம். அவங்க கூட போய்ட்டு சண்டை போடுறதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த மாதிரி வந்து ஒரு 25 mg ஒரு 25 ml இல்லை ஒரு 30 ml டிஃபரன்ஸ் இந்த மாதிரி வந்து ஷாம்புவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வந்து ஷவர் ஜெல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி சோப்பு, சின்ன சோப்பு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு போடுற மாதிரி ட்ராவல் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ப்ரொடக்ஷன் பண்ணி டைரெக்டாக கஸ்டமர்ஸுக்கு கொடுக்காம நம்ம வந்து ஹோட்டல்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். 1 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம ட்ரை பண்ணது முடியாது. இந்த மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பிராண்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நல்ல ப்ராடக்டாக இருந்தால் போதும். இதில் இன்னும் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னா ஒன்ஸ் ஒரு ஹோட்டல்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக அவங்க கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலோட பேர் போட்டு தான் நம்ம பிராண்டிங் பண்ணி கொடுப்பீங்க, பட் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் இப்போ பண்ணுறதுக்கு இது ஒரு 10 ரூபா ஆகுதுன்னா தாராளமாக ஒரு 25 ரூபா கூட நம்ம வந்து இதை ஹோட்டலுக்கு விற்கலாம். நான் சொல்கிறது ஷாம்பு மட்டும் கிடையாது, இந்த ஷாம்பு, இந்த ஷவர் ஜெல்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி சோப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேவிங் கிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்ட்டு தனியாக வந்து அந்த ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா தலையில் போகிற கேப்லாம் கூட கொடுக்குறாங்க, ஹைஜீனாக யூஸ் பண்ணிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணக்கூடியாத ஒரு ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் பண்ணால் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட தான் விற்கணும், கடையில் தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம வெறும் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன ஸ்டார் ஹோட்டல்ஸு, இல்லை லாட்ஜஸ்ஸு இந்த மாதிரி இடத்த மட்டுமே டார்கெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன யூனிக்கான பேக்கிங்கில் போட்டு ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிட்ட நம்ம செல் பண்ணுறோன்னா கஸ்டமர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைப்பாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டாக வந்து ஸ்டேபிளாக நம்ம பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது. இது வந்து ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் போயிருந்தோம், நம்ம இதை ரிசர்ச் பண்ணோம். அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க புது ஹோட்டல்ஸில். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ண நினைக்கிறோம், தாராளமாக இந்த கேட்டகரி ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஜங்ஷன் பாக்ஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரூம் நம்ம தங்குறோன்னா ஒரு 4 பேர் போகிறோன்னா சார்ஜ் போர்ட் பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல என்னென்னா ஒரு 2 ஹவரில் வந்து 4 பேர் சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக போட முடியாது. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் ஜங்ஷன் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மினி ட்ராவல் ஜங்ஷன் பாக்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணணும் போது ஒரு போட்டு தான் இருக்கும். அங்கே இந்த ட்ராவல் ஜங்ஷன் பாக்ஸை போட்டால் நம்ம ஒரு 3-4 பேர் இருந்தோம்னா 4 பேருமே அட் டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காம்படிஷன் வந்து இல்லாத ஒரு கேட்டகரி. நம்ம வந்து இதே வந்து ஒரு யூனிக்கான டிசைனில் வச்சு நம்ம இதோட ட்ராவலர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துல செல் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து மூவ் ஆகும். ஏன்னா இது வந்து காம்படிஷன் கம்மி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த பெரிய பர்த்து தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து தூங்கும் போது கீழே விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். நிறைய பேர் வந்து தூங்காமலே அதை பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் புடவை கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்காகவே வந்து கிட்ஸுக்கு மட்டும் வந்து அந்த ட்ரெயினோட பர்த்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராவல் நெட்டு ரெடி பண்ணி டார்கெட்டடாக நம்ம வந்து இந்த கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி ப்ராடக்ட் ரெடி பண்ணால் நிச்சயமாக வந்து ஹிட் ஆகும். ஸோ இது நான் சொல்கிறேன், இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணி காம்படிஷன் கம்மியாக இருக்கிற ஒரு இதில் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ புதுசாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த 3 கேட்டரில் ஏதாவது ஒரு கேட்டகரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னா பிஸ்னஸ் பேஜ்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.